ஊழியருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. அவருக்குள்ள தேவன் நிறைய வரங்களை வைத்திருக்கிறார். அந்த புஸ்தகங்கள் எழுதக்கூடிய தாளந்துகளை பாஸ்டருக்குள்ளேயும் அவருடைய மனைவிக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். அது ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இன்னும் ஆண்டவர் எடுத்து என்ன செய்யணும், அவரை பயன்படுத்தணும். அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் பாஸ்டர் சொன்ன மாதிரி இயேசுவின் நாமம் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இயேசுவின் நாமம், ஆமென். சொல்லும் போதே ஆசையா இருக்கு. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். அந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்முடைய காதுகளெல்லாம் என்ன செய்யுது, ரிங்காரம் அடிக்கிறது. இந்த இயேசு என்ற நாமம் ஒரு ஒப்பற்ற நாமம், இணையற்ற நாமம், ஈடு இணையற்ற நாமம். பாருங்க, இந்த நாமத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் நிறையா கேட்டிருக்கிறீங்க. ஆனாலும் வேதம் சொல்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நினைச்சு போகிறோம், நினைப்பூட்ட போகிறேன். நீங்கள் கேட்காத சத்தியம் இல்லை, நிறையா சத்தியத்தை கேட்டிருக்கிறீங்க. ஆனாலும் இந்த நாளில் இதெல்லாம் நினைச்சு போகிறோம், உங்களுக்கு நினைப்பூட்ட போகிறேன் இந்த சத்தியத்தெல்லாம். அப்போ இந்த இயேசுவின் நாமம், இந்த நாமம் கர்த்தருடைய நாமங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆதி முற்பிதாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் எல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாருங்க, பார்வோன் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் மோசேக்கு வெளிப்படுத்தின உடனே அவர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன், இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாகவே இறங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவரே, சரிதான் ஆண்டவரே, இப்படிலாம் சொன்னீங்கன்னா எப்படி, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க நாமம் என்ன அப்படின்னு உடனே ஆண்டவர் பதில் சொல்றாரு, என் நாமம் இருக்கிறவராய் இருக்கிறேன் அப்படிங்கிறவர் என்னுடைய நாமம்னு சொல்றாரு. உடனே சொல்றாங்க, சரிதான் ஆண்டவரே, இப்படியெல்லாம் போய் சொன்னோம்னா ஜனங்கள்கிட்ட எப்படி புரியும், இருக்கிறவராய் இருக்கிறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது, என்னை நம்ப மாட்டாங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில என்ன இருக்குன்னு கேட்காரு. அதுக்கு மோசே சொல்றாரு, என் கையில கோல் இருக்கு அப்படிங்காரு. உடனே அந்த கோலை கீழே போடு அப்படிங்காரு. கீழே போட்ட உடனே அது பாம்பாயிடுச்சு. மோசைய துள்ளி குதிச்சு ஓடுறாருன்ட்டு மோசை பயப்படாத அப்படிங்காரு. உடனே சொல்றாரு, அதை புடி அப்படிங்கிறாரு. ரெண்டாவது கையில பிடிக்கிறாரு, அது கோலாய் மாறிவிட்டது. இதுதான் என்னுடைய நாமத்துக்கு அடையாளம், போ அப்படிங்கிறாரு. அந்த நாமத்தை அந்த கோலை எடுத்துட்டு புறப்பட்டு போறாரு. போகும்போது பார்வோனுடைய அரண்மனைக்கு போறாங்க. அங்க போன உடனே விஷயத்தை சொல்றாரு, இந்த ஜனங்களெல்லாம் விடுதலையாக்க போறோம், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு போக போறோம் அப்படின்னு உடனே, என்னடா புது கதையா இருக்குது, யார்கிட்ட கதை சொல்ற அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதை செஞ்சு பாரு அப்படிங்காரு. உடனே உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். உடனே என்ன செய்யறாரு, அந்த கோலை கீழே போடுறாரு. கீழே போட்ட உடனே அந்த கோல் என்ன செஞ்சு பாம்பாக மாறிடுச்சு. மாறின உடனே பார்வோன் அரண்மனையை கதி கலங்குது. கதி கலங்கின உடனே பார்வோன் சொல்றான், எல்லா மந்திரவாதிகளுக்கும் தகவல் கொடு, எல்லாரும் வா, இந்த பாரு, அநியாயத்தை பாரு அப்படின்னு உடனே அவங்களும் என்ன செய்யறாங்க, கோலை கீழே போடுறாங்க. அது பாம்பா மாறிடுச்சு. மோசை போட்ட கோலும் பாம்பா மாறிடுச்சு. இவங்க போட்ட மந்திரவாதிகள், பில்லி சூனியக்காரங்க போட்ட கோலும் பாம்பா மாறிடுச்சு. அரண்மனையே பாம்பு மயமா இருக்கு. மோசைக்கு மிரண்டாரு, என்ன ஆண்டவரே, இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு, பொறுத்திருந்து பாரு அப்படிங்காரு. பொறுத்திருந்து பார்க்கும்போது மோசை போட்ட கோல்ல ஆன பாம்பு எல்லா பாம்புகளையும் விழுங்கிட்டு அது கம்பீரமாய் நின்றது. அந்த கோல் நாமம், இயேசு என்கிற நாமம். அந்த கோல் தான் பாருங்க, நாமம் பாருங்க. அந்த நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா நாமத்தையும் விழுங்குகிற நாமம் இயேசு என்கிற நாமம். பாருங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த கோலை வைத்து அந்த தேசத்தவே ஒளிபெரிஞ்சிருவார்கள். பார்வோன் அரண்மனை அந்த கோலை பார்க்கும் போதெல்லாம், மோசையுடைய கையில அந்த கோலை பார்க்கும் போதெல்லாம் பார்வோனை கரி கலங்குவார். எகிப்து தேசமே நடுநடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோலை கொண்டு அந்த தேசத்துல 10 விதமான வாதைகளை உண்டாக்குகிறார். பயங்கரமான அற்புதம் நடக்குது, தேசமே கரி கலங்குது. பாருங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு அமலேக்கர்லாம் வந்த போது யோசுவா பயந்து நடுங்கிறான். இப்போ சொல்றாரு, ஒன்றும் பயப்படாதப்பா, இந்த கோலை என் கையிலிருந்து என்ன செய்ய, உயர்த்தி புடி.
இந்த கோல் எப்பெல்லாம் உயர்ந்திருக்கோ அப்பெல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயம் உங்களுடையதா இருக்கும். அப்படின்னு உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா கோலை கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. அமலேக்கியரை இஸ்ரவேலர்கள் மேற்கொள்றாங்க. அவர் கை கீழே இறங்கும் போதெல்லாம் அவங்க தோக்குறாங்க. ஊருக்கும் ஆரோனுக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த கோல் உயர்ற வரைக்கும் ஜெயம் நம்முடையதா இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தன் தோல் கொடுப்பான், ஊரும் ஆரோனும் ஆளுக்கு ஒரு பக்கம் தோலில் கையை தோல் தூக்கி நின்று அந்த கோலை உயர்த்தி பிடிப்பாங்க. உயர்த்தி பிடிக்க பிடிக்க ஜெயம் அவருடையதாக இருக்குது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் தான் யெகோவா நிசி அப்படிங்கிற இடத்துல அந்த பேர் சொல்றாங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த கோல் என்னங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு பாருங்க மோசேக்கு. அதான் சங்கீதத்தில் சொல்றாரு, இவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் இவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த நாமத்தை அறிய அறிய பாருங்க நம்முடைய வாழ்க்கையில வெற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி சங்கீதக்காரன் தாவீதுனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சம்பவம். தாவீதுடைய வாழ்க்கையிலும் அவங்க எல்லாருக்கும் கதை தெரியும். கோலியாத்து அவங்க கோலியாத்து டீமோட வந்து நிற்கும்போது இஸ்ரவேலெல்லாம் பயந்து நடுங்கிறாங்க, ஓடி ஒளியிறாங்க. சின்ன பையன் தாவீது போகும்போது நான் யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்னு உடனே நீ சின்ன பையன் உனக்கெல்லாம் இது அனுபவம் இல்லைன்னு சொல்லி ஆளாளுக்கு தடுக்கிறாங்க. இல்லை எனக்கு இது பெரிய மேட்ரே கிடையாது அப்படின்ட்டு அவனுடைய அனுபவத்தெல்லாம் சொல்கிறான். நான் சின்ன வயசில் ஆடு மேய்க்கும் போது ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை கரடி வந்துச்சு, அதெல்லாம் கிழிச்சு எரிஞ்சேன். அவைகளில் ஒன்றை போல இவனை நான் செய்ய போகிறேன், கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சொன்னா சரி இந்த ட்ரெஸ்ஸாவது போட்டு போகணும். ராஜ ட்ரெஸ்ஸையும் வீட்டி ஆளு கம்பெல்லாம் கொடுக்குறாங்க. அவன் போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்ட்டு கழட்டி போட்டான். கழட்டி போட்டு சாதாரண அந்த தடியை எடுத்துக்கிட்டு கூழாங்கல்ல எடுத்துகிட்டு புறப்பட்டு போகிறான் பாருங்க. போகும்போது கோலியாத்து கேட்குறான், நான் நாயா குச்சோட வந்திருக்கிறேன், கம்போட தடியோட வந்திருக்கேன் அப்படின்ன உடனே அதுக்கு தாவீது சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில் பாருங்க. சொல்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். நாமம் வெற்றியின் நாமமாயிருக்கிறது. கோலியாத்தை துரத்தின நாமம். அவனுடைய வாழ்க்கையில் அந்த நாமத்தை குறித்த ஒரு அறிவு பாருங்க, விடுதலையை கொண்டு வந்துச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்கிற நாமம். இந்த நாமம் மோசே பயன்படுத்தின அந்த நாமம், தாவீது பயன்படுத்தின அந்த நாமம் நாம் பயன்படுத்தும்படியாக நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்தை நம்ம வாயில சொல்ல ஆரம்பிக்கணும் பாருங்க. இந்த நாமத்தை குறித்த அறிவு நமக்கு வரணும் பாருங்க. இதை வர 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 நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆபத்தில் நான் அவனோடு கூட இருப்பேன். அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவருடைய நாமத்தை அறிய அறிய இப்படிப்பட்ட ஒண்ணு என்ன செய்யலாம சுதந்திரத்துட்டே போகலாம் பாருங்க. இந்த நாமம் மிக முக்கியமான நாமம். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கும் நாளைய தினத்திலையும் இந்த நாமத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாமத்தை குறித்த அறிவு உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரும் இயேசுவின் நாமத்தை அதிகமாக கேட்டிருக்கிறீங்க. இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் கேட்டதோடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த நாமத்தை என்ன செய்யணும், நீங்களும் பயன்படுத்தணும். உங்க வாயை திறந்து சொல்லணும், உங்க வாழ்க்கையில பயன்படுத்தணும், உங்க குடும்பத்துல பயன்படுத்தணும். பாருங்க, இந்த நாமத்தை பயன்படுத்தும்படியாகவே ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுத்திருக்கிறாரு. இந்த நாமத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், உச்சரிக்கணும். இந்த நாமத்துல வர்ற எல்லா நன்மைகளையும் நீங்க சுதந்திரிக்கும்படியாகவே கர்த்தர் விரும்புகிறார். அதனால இந்த நாமத்தை ஏதோ பாடணும், நல்லா பாடணும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வரிகள்லாம் ரொம்ப அற்புதமான வரிகள் பாருங்க. ஏதோ அந்த பாடலோட பாடிட்டு என்ன செய்யக்கூடாது, அந்த நாமத்தை விட்டுறக்கூடாது. பாடல் பாடின நீங்க உங்க வாழ்க்கையில் அந்த நாமத்தை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இப்போ இந்த நாமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இயேசுவுக்கு என்ன வல்லமை இருந்துச்சோ அதே வல்லமை இந்த நாமத்துக்கும் இருக்குது. இயேசுவுக்கு இருந்த அதே வல்லமை கொஞ்சம் கூட குறையாம இந்த நாமத்துக்கும் இருக்குது. நாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெயர். நம்முடைய பாயில் சொன்னா பெயர், நாமம்னா பெயர், இங்கிலீஷ்ல நேம். அப்போ இந்த நாமம் அப்படிங்கிறது நமக்குள்ள நாமம் பேர் அப்படி வைக்கிறது வந்து என்னன்னா ஈஸியாக என்ன செய்யறோம், கூப்பிடுறதுக்காக பெயர்களை வைக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் இங்கே உட்காந்துருக்கு எல்லாருக்கும் நாமம் இருக்குது. பேர் இல்லாத யாருமே இல்லை. நிறைய பேர் தான் கூட தான் இருக்கும், பட்ட பேர்லாம் வச்சிருப்பாங்க.
ஆனால் பேர் இல்லாமல் இருக்காது. எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும் பாருங்க. அந்த பெயர் அர்த்தம் நிறைந்தது. நம்மள நிறைய பேர் அர்த்தம் இல்லாமல் வைக்கிறாங்க, அது வேற. பெயருக்கும் வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்குது. வேதத்தில் நிறைய இடங்கள் அப்படி இருக்குது பாருங்க. இந்த நாமம் இப்போ நம்ம கலாச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமத்தவே சில நேரங்களில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க நல்ல பாம்பு பிடிப்பாங்க. அது நல்ல பாம்பா? நீங்கள் தெரியாமல் அதை மிதிச்சு பாருங்க, அப்போவே ஆள்காலி. அப்போவே கொண்டு ஆஸ்பத்திரி கூட கொண்டு போக முடியாது. ஆனால் அதுக்கு பேர் நல்ல பாம்பு. ஆமாம். அதனால் நாமத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சில உலகத்துலேயும் பேர் வச்சுருப்பாங்க. சிலருடைய பேர், எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு பேர் வச்சுருக்காங்க சப்பானி. நல்லா நடப்பார், மயில் கணக்கில் நடப்பார். அவர் பேர் சப்பானி. அப்போ நாமத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம். ஏதோ ஒரு பேரை வைக்கிறோம்னு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, நாமத்துக்கு பெயருக்கும் அந்த மனுஷனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது பாருங்க. 2 பேர் ஆதார் கார்டு கரெக்ஷனுக்காக போய் நின்னாங்களாம். அப்போ இன்னொருத்தர் முஸ்லீமு, இவர் ஆண்டவர் அறியாத ஒரு நண்பர். என்னப்பா என்கிட்ட அப்படின்னாரு. அதை ஏன் கேட்குறீங்க, பேரெல்லாம் தப்பாக ஆதாரில் கிடக்கு அப்படின்னாரு. நீங்கள் என்ன, எனக்கும் தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. என்ன தப்பு அப்படின்னா, என் பேர் மடசாமின்னு போட்டு வச்சுருக்காங்க. உனக்காவது பரவாயில்லையா, என் பேர் சுல்தான் சாத்தான்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ பேர் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனால் வெளியே சொல்றதுக்கு அவங்க வைக்கப்பட்டாங்க. பெயர் ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா பெயருக்கும் வாழ்க்கைக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது. ஆபிரகாமை குறித்து ஆபிராம்ங்கிற பேரை கர்த்தர் ஆபிரகாம்னு மாற்ற, வெறும் பேர் மட்டும் மாற்றலை, அவன் வாழ்க்கையே மாறுகிறது. அடுத்து சாராய்ங்கிற பேரை சாராள் அப்படின்னு மாத்துறாரு. அதுலேயும் பாருங்க வாழ்க்கையே மாறுது பாருங்க. நீங்கள் அதே மாதிரி யாக்கோபிட பேரை என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் என்று மாத்துறாரு. இப்படி நிறைய பேர்கள். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா தானியல் நண்பர்கள்லாம் அடிமைகளாக கொண்டு போகும்போது தானியோட பேரை என்ன செய்யறாங்க, அவங்க புறஜாதியார் மாத்துறாங்க. அதே மாதிரி சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு அந்த பேரை வைக்கிறாங்க. அந்த பேர் கிடையாது அவங்களுடைய பேரெல்லாம் என்ன செய்யறாங்க, மாற்றுறாங்க. பெயருக்கும் வாழ்க்கைக்கு நிறையா சம்பந்தம் இருக்குது. நிறையா பெயர்கள் இருக்குது. அப்போ இந்த பெயர் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவருக்கு பழைய ஏற்பாடில் ஒரு பேர் யெகோவா. யெகோவா என்பது அவருடைய நாமம். யெகோவா அப்படி அந்த நாமத்தில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதா அவருடைய பேர். இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. உங்க பேர் பேர் என்ன ஆண்டவரே கேட்டால் சொல்லணுமே, நான் இருக்கிறேன்னு போய் சொல்லு. அப்போ யெகோவாவாக அவர் இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதில் யெகோவா சேர்த்துட்டா போதும். சுகம் தேவையா, யெகோவா ரூபாவா ராப்பாவாக இருக்கிறார். சுகம் இருக்கிறவராய் இருக்கிறேன். யெகோவா ராப்பாவா இருக்கிறேன். வெற்றி தேவையா, யெகோவா நிசியாக இருக்கிறேன். சமாதானம் தேவையா, யெகோவா ஷாலோமாக இருக்கிறேன். இப்படி அந்த பேர் அதோடு கூட என்ன செய்து இணைக்கப்படுகிறது, அவருடைய தன்மைகள் இணைக்கப்படுகிறது. அப்படி யெகோவா என்பது பழைய ஏற்பாடுல ஆண்டவருடைய பெயர். இந்த யெகோவாங்கிற பேர் ரொம்ப முக்கியமான பேர் வாங்க. அதெல்லாம் எழுதுறது கூட ஒரு பேனாவில் எழுதிட்டா இந்த யாவேங்கிற பேரை அடுத்த வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்களாம், எழுத மாட்டாங்க. அவ்வளவு புனிதமாக அந்த நாமத்தை மதித்தார்களாம். இந்த நாமம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. பழைய ஏற்பாட்டில் யெகோவா அப்படிங்கிற நாமம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக நமக்கு தந்திருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இயேசுவின் நாமம் ரொம்ப முக்கியமான நாமமாக இருக்குது. அந்த இயேசுவின் நாமத்தை தான் இன்றைக்கு நாளைக்கு நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். அந்த இயேசுவின் நாமம் அப்படின்னா அந்த இயேசுவிற்கு என்ன அதிகாரம் வல்லமைகள் கனம் இருந்துச்சோ அத்தனையும் அவருடைய நாமத்துக்கு இருக்கிறது. அவருடைய நாமத்தை குறித்து நிறைய சம்பவங்கள்லாம் நம்ம வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாமம் என்ன, அவருடைய நாமத்தினுடைய சிறப்பு என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா 14, 15, 16 அந்த 4 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமான அதிகாரமாக இருக்குது. அந்த அதிகாரங்களில் அதிகமாக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த நாமம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்முடைய உலக பிரகாரமாகவே நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் போகும்போது அட்மிஷன், சில இடங்களுக்கு அரசாங்க ஆஃபீஸுகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு
பேருக்கு எவ்வளவு மரியாதை இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஸ்கூலு, ஒரு அட்மிஷனுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா சில நேரங்களில் பெரிய ஆட்களுடைய பேரெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குரிய மரியாதை நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. அவருக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ அதே மரியாதை என்ன செய்யும் அந்த பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி எப்படி என்ன அனுப்பி விட்டாரு, எம்எல்ஏ அனுப்பி விட்டார் அப்படின்னு அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த எம்எல்ஏவுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதோ அந்த பேருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்குது பாருங்க. அப்போ இந்த பேருக்கும் இந்த அதிகாரத்திற்கும் சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி இந்த இயேசுங்கிற நாமத்திற்கும் இயேசுவுக்கும் சம்மந்தம் இருக்குது. இயேசுவுக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரம் அவருடைய நாமத்திற்கும் இருக்கிறது பாருங்க. அதனால அவருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்த சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அப்போஸ்தல நடவடிக்கைகள்லாம் நாளைய தினத்தில் பார்க்க போகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் அதுக்கடுத்து இயேசுவின் நாமத்தையும் அதிகமாக என்ன செய்யலாம் வலியுறுத்துறத நீங்கள் பார்க்கலாம். அதிகமாக அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றதை வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். அநேக இடங்களில் அவங்க பயன்படுத்திட்டாங்க. இன்றைக்கி இந்த தேவனுடைய வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறோம், பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த இயேசு என்கிற நாமம் வரும்போது சில நேரங்கள் என்ன செய்யணும், அதை பயன்படுத்துறது குறைவாகவே இருக்கிறது. ஜெபத்தில் ஆரம்பத்தில் மட்டும் என்ன செய்வோம், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம்னு சொல்கிறோம். முடிக்கும் போது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென் அப்படின்னு முடிச்சிடறோம். சில நேரங்கள் என்ன செய்யணும், நாமத்தை முடிவுக்கும் ஆரம்பத்துக்கும் பயன்படுத்திட்டு விட்டுறோம். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பயன்படுத்த வேண்டிய நாமம் இயேசுவின் நாமமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் முதல் இதை பார்த்துக்கணும். யோவானில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 14, 15, 14 அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அவருடைய நாமத்தை குறித்து திரும்ப திரும்ப அதை பயன்படுத்த சொல்லி அவர் சொல்றத அவரே வழியை வந்து சொல்ற சம்பவங்கள் நிறையா இருக்கும் பாருங்க. 14லேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அங்க வரும்போது 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் அப்படிங்கிறாரு. அடுத்த வசனத்துல பாருங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்படி நீங்க 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 16வது வசனத்தை வாசிங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். இப்போ நீங்க என்னை தெரிந்து கொள்ளல, நான் தான் என்ன செஞ்சேன், உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மளா வழியை போய் அவர் என்ன செய்யல, தெரிந்து கொள்ள, அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, என் நாமத்தை நீங்க போய் என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. உலக பிரகாரமும் பார்த்தீங்கன்னா அநேகர் தன்னுடைய பேரை பயன்படுத்த என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க அதையும் சொல்லுவாங்க. என் பேரக்கிற என்ன செய்யக்கூடாது, எங்கனையும் சொல்லிடக்கூடாதுவாங்க. இவர் அப்படி இல்லை பாருங்க, என் பேரை நீங்க போய் சொல்லுங்க, நீங்க போய் பயன்படுத்துங்க, என் பேரை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. முதல் சொல்றாரு, என் நாமத்தினாலே கேளுங்கிறாரு, எதை கேட்டாலும் தருவங்காரு, என் பேரை பயன்படுத்துங்காரு. அடுத்த வசனத்தை சொல்றாரு, நீங்கள் எல்லாம் நானே உங்களை தெரிந்து கொண்டேன், என் நாமத்தினால நீங்க போய் கேளுங்காரு. அடுத்து 16ஆம் அதிகாரத்துக்கு எடுத்தீங்கன்னா அப்படியே திருப்பினீங்கன்னா அதே மாதிரி 23ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அப்படி 24 வாசிங்கன்னா, இதுவரைக்கும் மறுபடியும் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்டுக்கோ, இது வரைக்கும் நாமத்துல கேட்கல, கேளுங்க கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்து விடல பாருங்க. அடுத்து 26ஆம் வசனத்துல வரும்போது சொல்றாரு, மறுபடியும் அந்நாளில் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. மறுபடியும் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க அப்படிங்கிற, பயன்படுத்துங்க அப்படிங்கிற. என் நாமத்தை வச்சுக்கோ, என் நாமத்தை பயன்படுத்தி கேளு அப்படிங்கிறாரு. மறுபடியும் கேட்க சொல்ற சம்பவத்தை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. நிறைய பேர் சந்தேகம் என்னன்னா, இயேசுவின் நாமத்தை நம்மெல்லாம் இப்படியா சொல்றது, அதெல்லாம் பெரிய பெரிய ஊழியர்கள், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், வரம்பெற்ற ஆளுகள் தான் அதெல்லாம் சொல்லணும், நாங்க எப்படி சொல்ல? இல்லை வேதம் சொல்றது நம்ம எல்லாருமே சொல்லலாம்.
நீங்கள்ங்கிற இடத்துல பாஸ்டர் இப்போ சமயத்துல பேசிட்டு இருக்காரு. நாம், நீங்கள், நாங்கள் அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு பேசிட்டு இருக்காரு. வேதத்துல ரொம்ப முக்கியமான இடங்கள் பாருங்க. நாம எல்லாருமே இயேசுவின் நாமத்தை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. இத ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும் போதே இத அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற சம்பவம் வரும் பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல 9:1 அவர் தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து சீசர்களுக்கு என்ன செய்யறாரு, போங்க நீங்க போய் என்ன செய்ய, பிசாசுகளை துரத்துங்க, எல்லா அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க, நாமத்தை பயன்படுத்துங்க அப்படிங்காரு. அப்படியே நீங்க ஒரு பக்கம் திருப்பினீங்கன்னா 10ஆம் அதிகாரம் வரும். 10ஆம் அதிகாரம் வரும்போது அதே மாதிரி ஆரம்பிக்கிறார். 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக என்ன செஞ்சாரு, 70 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புறாரு. போங்க, போய் நாமத்தை பயன்படுத்துனாங்க. போய் அவங்க மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வர்றாங்க. திரும்ப வரும்போது 17ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துக்கு, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட என்ன செய்யறாங்க, திரும்பி மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு திரும்ப வர்றாங்க. சந்தோஷத்துல வர்றாங்க. சந்தோஷத்துல வரும்போது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். ஆமென் ஆமென் சொல்றாங்க. ஆண்டவரே, நாங்க உங்க நாமத்தை சொன்ன பிசாசு என்ன செய்யுது, எங்களுக்கு கீழ்ப்படிகிறது. இப்ப பாஸ்டர் சொன்னாரு பாத்தீங்களா, சின்ன பையன் போய் என்ன செஞ்சானா, இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே என்ன செஞ்சான், பிசாசு ஓடி போயிடுச்சான். பெரிய அதிர்ச்சி எல்லாம் இல்ல பாருங்க. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஒவ்வொருவரும் இந்த நாமத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த 70 பேரும் போய் பயன்படுத்திட்டு வந்த உடனே இவங்களால தாங்க முடியல. வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க பாருங்க, சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. பிசாசுகள் உங்களுக்கும் கீழ்ப்படியும். யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் பிசாசு கீழ்ப்படியும். இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். இயேசுவின் நாமம் உன்னதமான நாமம். அப்படி சொல்லிட்டு முடிக்கல பாருங்க. அப்படி சொன்ன உடனே அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களின் செயல்களை மிதிக்கவும், வெறும் பிசாச மட்டும் துரத்துறதுக்கு மட்டும் இல்லப்பா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. யாருடைய வாயிலெல்லாம் இயேசுவின் நாமம் இருக்கிறதோ அவர்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற ஒவ்வொருவர்களும் சத்துருக்களை மிதிக்க முடியும். சகல வல்லமையும் மேற்கொள்ள முடியும். பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கிளியரா சொன்னார் பாருங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும். அவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதோ அத்தனை வல்லமையும் மேற்கொள்ளும்படியான உங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது நீங்க தான் அவனை சேதப்படுத்த முடியும். அவன் உங்களை சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமம் அப்படிப்பட்ட நாமம். சொல்லி நடந்த உடனே நமக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை வாங்க, இயேசுவே சந்தோஷப்படுறான். இந்த வசனத்தை அதுக்கு அடுத்து 21ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்படி சொன்ன உடனே அந்த வேளையில் இயேசு, பிசாசு இவங்களுக்கு கீழ்ப்படியுது, நாங்க உங்க நாமத்தை சொன்ன உடனே சக்சஸ் ஆயிடுச்சு ஆண்டவரேன்னு சொன்ன உடனே இயேசு ஆவியிலே அவர் உள்ளத்துல தாங்க முடியல, ஒர்க் அவுட் ஆரம்பிச்சு. என்ன நோக்கத்தோடு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சத்துருக்கள் விழப்பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சத்துருவை தோற்கடிக்க ஆரம்பித்துட்டார்கள். சத்துருவை விரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவின் நாமத்தின் மகிமை
புரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இயேசு உள்ளத்துல களி கூறுறாரு. களி கூர்ந்தாங்க சொல்றாரு, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உள்ள இந்த ரகசியம் ஞானிகளுக்கு தெரியாது, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் தெரியாது. பாருங்க, இதை குறித்து சொல்லும் போது இது ஒரு சண்டே கிளாஸ் மாதிரி தெரியும். இயேசுவின் நாமமா, என்ன பெரிய இயேசுவின் நாமம், அதெல்லாம் நமக்கு தெரியுமே. இயேசுவின் நாமத்தில் அப்படி என்ன இருக்கு? ஒருத்தர் சொல்றாங்க இயேசுவின் நாமம் என்ன பெரிய இயேசுவின் நாமம், அதை விட ஆழமான சத்தியம் இருக்குங்க பைபிள்ல, அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் என்னென்னத்தையும் பேசுறாரு. ஒருத்தர் சொல்றாரு 666 பேசிட்டீங்களான்னு கேட்டாரு. 666 பேசிட்டீங்களான்னு. என்ன அப்படின்னா, நான் சபையில 13வது வாரம் அதை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. 3 ஆரம்பிச்சு அவன் 3 பேச முடியும். 3 பிடிச்சு பேசுனீங்களான்னு கேட்டாரு. ஏன்னா கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இதனுடைய மகிமை என்ன செய்யல தெரியல. 3 நமக்கு இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு அம்மா நம்ம பக்கத்துல தான், அந்த ஊழியருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் கடைசி நம்பரு 36 கடைசியில். அப்போ அவர் ஃபோன் எடுக்கவே இல்லையா. திரும்ப கூப்பிட்டுருக்காங்க, எடுக்கவே இல்லை. கடைசியாக வேறு வழி இல்லைன்னு எடுத்துட்டாராம். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், இனிமேல் இந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டீங்கன்னா எடுக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, கடைசியில் 36 இருக்கு, 666 இருக்கு. வேதம் சொல்லுகிறது கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் என்ன செஞ்சிருக்கு, இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அவங்க அறிவுல பயங்கரமா பிரசங்கிக்கிறோம், 666 பிரசங்கிக்கிறோம், 7 வானத்தை பேசுறோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை சொல்றாரு, இதுதான் ரகசியம். கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைக்கப்பட்ட ரகசியம் இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரம். இயேசுவின் நாமத்தை வாயை திறந்து சொல்லும் போது பிசாசுகள் ஓடும். இயேசுவின் நாமத்தை வாயை திறந்து நீங்க சொல்லும் போது நீங்க எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். இயேசுவின் நாமம் அப்பேற்பட்ட நாமமா இருக்கிறது. அந்த நாமத்தை நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். பாருங்க, சிலர் கேட்குறாங்க, இல்லையா 70 பேர் சிலப்போ நல்ல திறமையானவங்கள் அல்லது ஊழியர்கள் சீசர்கள் அவங்க பயன்படுத்தலாம். நாங்கள் எப்படி பயன்படுத்த முடியும், நாங்கள் எப்படி செய்ய முடியும், எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுக தான் சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாத அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அத்தனை பேருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களின் மேலான நாமம். சந்தேகம் இல்லைங்கன்னா அப்படி 16ஆம் அதிகாரத்துக்கு மார்க் 16க்கு வந்தீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா கடைசி பகுதியில் வரும்போது 17வது வசனம் சொன்னாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கதனை யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்கள் சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். ஆமென். பாஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வியாதிஸ்தர் மேல கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இதெல்லாம் யாரால நடக்குதுன்னு வேதம் சொல்லுது. வரம்பெற்ற ஆளுகளால் அல்ல, பெரிய பெரிய திறமையான ஆட்களால் அல்ல. மேல 17 ஆரம்பிக்கிறாங்க, விசுவாசிக்கிறவர்களால். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் யாவன. என் நாமத்தினாலே. நீங்க துரத்துறது இல்ல, உங்க திறமையில துரத்துறது இல்ல. வேதம் சொல்லு, என் நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினால விசுவாசி ஒவ்வொருவரும் துரத்த முடியும். ஒவ்வொருவரும் அவனை விரட்ட முடியும். ஒவ்வொருவரும் வியாதியிலிருந்து குணமாக்க முடியும். இயேசுவின் நாமம் எல்லாருக்கும் உரிய நாமமா இருக்கிறது. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய நாமம் இயேசுவின் நாமமா இருக்கிறது. வாய்களை திறந்து ஒவ்வொரு நாள் இந்த நாமத்தை சொல்லணும். பாருங்க, இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்ப பெருசா தெரியும். அந்த சொல்றதே விசுவாசிக்கிறான் நடக்கிற என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எல்லாம் அங்க உள்ளது வருவாங்க. மோசே சம்பவம் வருது. சர்ப்பங்களை எடுப்பார்கள். குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் வியாதிஸ்தர் மேல் கை வைக்கும் போது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு.
இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அந்த நாமம் சுகத்தை தருகிற நாமம். வியாதிஸ்தரை பார்த்து பயப்படாதீங்க. வியாதிஸ்தரை கண்டு ஊழியர்களுக்கு போன் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க செய்யுங்க. வேதம் சொல்லி விசுவாசிக்கிறவா நடக்கிற அடையாளங்கள், ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லல, வரம் பெற்ற தாசர்களால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லல, விசுவாசிக்கிற ஒவ்வொருவரால் முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த நாமத்தை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். பாருங்க, இந்த இயேசுவின் நாமம் அப்படிப்பட்ட நாமமாக இருக்கிறது. இந்த இயேசுவின் நாமம் இயேசுவுக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருந்துச்சோ, அதிகாரம் இருந்துச்சோ, அதே அளவு கொஞ்சம் கூட குறையாம இந்த இயேசுவின் நாமத்துக்கு இருக்கு. பாருங்க, இயேசுவின் நாமத்தை குறித்து இயேசுவுக்கு எவ்வளவு வல்லமை இருந்துச்சு, இயேசுவை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவினுடைய வல்லமையை குறித்து நீங்க பார்க்கும்போது கொலோசியர் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா, கொலோசியர்ல 1ஆம் அதிகாரத்துல 14 to 17 வசனங்களை வாசித்தீங்கன்னா, கொலோசியர்ல அதேதான், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. அடுத்து அவர் ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும். இயேசுவுக்கு எவ்வளவு வல்லமை இருந்துச்சுங்கிறத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. இயேசுவுக்கு எல்லா அதிகாரம். அடுத்து இந்த பூமியில வந்த பிறகு இயேசுவுக்கு என்னென்ன அதிகாரம் இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். இயேசுவுக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் உடையவராக இருந்தார்? வேதம் சொல்லுறது, காற்றும் கடலும் பொங்கி கொதித்து எழும்பும் போது அந்த போட்ல இருந்து எழுந்துன்னு சொல்றாரு. காற்றையும் கடல் அலையும் பார்த்து சொல்றாரு, இறையாதே, அமைதலாயிரு. அவர் சொன்ன உடனே அப்படியே அமைதலாயிற்று. இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது. இயேசுடைய வல்லமை ஒவ்வொரு பகுதியும் நீங்க பார்த்துட்டே வரலாம். அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இயற்கை மாத்திரம் அல்ல, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு சூமுனை கைவுடையவனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுக்கடுத்து அப்படி நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் மேலும் வியாதியின் மேல அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. 38 வருஷம் படுத்த படுக்கையா கிடந்த ஒருத்தனை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடன்னு சொன்னாரு. சொன்ன உடனே நடந்தான். அவர்கள் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்றேன், ஃபாஸ்டிங் போட்டு வந்து சொல்றேன் அப்படிலாம் சொல்லல. வாயை திறந்து சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்து நட அப்படின்னாரு. சொன்ன உடனே எழுந்து நடந்தான். இயற்கை மேல இயேசுவுக்கு அதிகாரம். அடுத்து பாவத்தின் மேல இயேசுவுக்கு அதிகாரம். அடுத்து பிசாசு மேல. நீங்க அநேக இடத்துலலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலலாம் பார்த்தா தகப்பன் தன் புள்ள அநேக இடங்கள்ல அவனை தீக்குள்ள தள்ளுது, தண்ணிக்குள்ள தள்ளிடுது. அந்த தகப்பன் ரொம்ப கஷ்டத்தோட கொண்டு வர சம்பவம்லாம் நம்ம பார்த்தோம். பார்த்த உடனே, ஆண்டவரே என்னுடைய மகனை குணமாக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு வெளியே போ அப்படின்னாரு. சொன்ன உடனே அது போனது. பிசாசின் மேல அதிகாரம். அடுத்து பாத்தீங்கன்னா, மரித்த லாசரு 4 நாளாய் நார்ன கல்லறைக்கு முன்னாடி நின்று சொல்றாரு,
லாசருவே வெளியே வா, வான்னு சொன்ன உடனே லாசரு வெளியே வந்தான். மரணத்தின் மேல அதிகாரம், இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அது அப்படியே முடியல பாருங்க. அப்படியே வந்துட்டு இருக்கீங்களா, பேதுரு புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா பேதுரு புஸ்தகத்துக்கு வருவோம். பேதுரு புஸ்தகத்துக்கு வரும்போது இன்றைக்கு இயேசுடைய அதிகாரத்தை, உலக தோற்றத்துக்கு முன்னாடி இயேசுக்கு என்ன அதிகாரம் வந்து சகல அதிகாரம் அவருக்கு உண்டாயிருச்சுன்னு பார்த்தோம். அவர் மனுஷனா இந்த பூமியில வாழ்ந்தபோது வந்தபோது எல்லாவற்றின் மேல அவருக்கு அதிகாரம். இயற்கையின் மேல அதிகாரம், பிசாசின் மேல அதிகாரம், பாவத்தின் மேல அதிகாரம், வியாதியின் மேல அதிகாரம், மரணத்தின் மேல அவருக்கு அதிகாரம் இருந்தது. இயேசுக்கு எல்லாவற்றின் மேல அதிகாரம் இருந்தது. இன்றைக்கு இயேசுனுடைய அதிகாரத்தை குறித்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கேயும் ரொம்ப அற்புதமா பேதுரு வர்ணிப்பார் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 22ஆவது வசனத்தை வாசிங்க. பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. மறுபடியும் வாசிப்போம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படியாது ஒன்றுமே இல்ல. தேவ தூதர்களானாலும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது, வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஏன்னா இயேசுவுக்கு எவ்வளவு வல்லமை அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவருடைய நாமத்துக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு நம்ம புரிய முடியும் பாருங்க. அதுக்கடுத்து அப்படி வாசித்தீங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 20ஆவது வசனத்தை வாசித்தீங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 20ஆவது வசனத்தை வாசிக்கும் போது எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நல்ல வார்த்தை பாருங்க. எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைகளுக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தறினார். ஆமென். வாஸ்தவத்தில் என்ன ஆகுதுன்னா இயேசுவுக்கு கீழ்ப்படியாது ஒன்றுமே இல்லை. எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா அதிகாரமும் அவருக்கு கொண்டு வாங்க. இப்போ இயேசுவுக்கு என்ன அதிகாரம் பார்த்தோம். இப்போ இயேசுவுக்கும் இயேசுடைய நாமத்திற்கும் என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே பகுதியில் ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாருங்க. பிலிப்பியர் புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதுல வாசிக்கும் போது 2வது அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் மேல வானோர் பூதலத்தோர் பூமியின் எல்லாம் மேல, இப்போ பூமிக்கு கீழே முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. அடுத்து கீழே வாசிக்கும் போது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். 9ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி. 11ஆம் வசனத்துல சொல்லும் போது அடுத்த வசனத்தை 10ஆம் வசனத்திலே முதல் அவரை சொல்றாரு. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி. அடுத்த வசனத்திலேயே அடுத்த வசனத்தில் சொல்றாரு இயேசுவின் நாமத்தில். இயேசுல 2வது இயேசுவின் நாமத்துல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்ல. இயேசுக்கு என்ன வல்லமை இருந்துச்சோ அதே வல்லமை இயேசுவின் நாமத்தில் இருக்குது.
இயேசுக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சோ அதே அதிகாரம் இயேசுவின் நாமத்துக்கு இருக்கு. இயேசுவின் நாமத்துக்கு என்ன மகிமை இருந்துச்சோ அதே மகிமை இயேசுவுக்கும் நாமத்துக்கும் வித்தியாசமே இல்லை. அதனாலதான் இந்த வசனத்துல ரெண்டையும் கோட் பண்றாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். இந்த நாமத்துக்கு முன்னாடி மேல வானமா இருந்தாலும் சரி, இந்த பூமியா இருந்தாலும் சரி, பூமிக்கு கீழே இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இந்த நாமத்தை வாயை திறந்து சொல்லும் போது முழங்கால் படியிட வேண்டும். அதிகம் அழகா சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். அந்த நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கி ஆகணும். அந்த நாமத்தை நீங்க வாயை திறந்து சொல்லும் போது, இயேசுவின் நாமத்தை வாயை திறந்து சொல்லும் போது எல்லா முழங்கால்களும் முடங்கும். ஏதோ கழுத்தை மட்டும் சாய்க்கிறது இல்லை, இடுப்பளவு சாய்க்கிறது இல்லை, ஏதோ குனிகிறது மட்டும் இல்ல. வேதம் சொல்லு முழங்கால் படியிடணும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது முழங்கால் படியிடணும். படியிட்டு என்ன சொல்லுமா கீழே சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து. முழங்கால் படியிட்டு என்ன சொல்லுமா, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். இயேசு கிறிஸ்து கர்த்தர். கர்த்தர் அப்படின்னா இங்கிலீஷ்ல லார்ட், மாஸ்டர், ஆண்டவர். இதெல்லாம் சொல்லுமா. இந்த வானத்துல பூமியில பூமிக்கு கீழே இருக்கிற எல்லாமே நீங்க வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அதுக சொல்லுமா, உண்மையிலே இயேசுதான் கர்த்தர், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் பெரியவர், நாங்கெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. வாயை திறந்து சொல்லும் போது அது சொல்லுமா, அவர் தான் கர்த்தர், நாங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது அந்த நாமத்துக்கு முன்னாடி எந்த நாமமும் இருக்க முடியாது. அந்த நாமத்தை சொல்லும் போது எல்லா நாமங்களும் என்ன செய்யணும், முழங்கால் படியிட்டே ஆக வேண்டும். நீங்க வாயை திறந்து சொல்லும் போது நாமம் அப்படின்னு சொல்லும் போது பெயர் இல்லாத இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த இடத்துல உட்கார்ந்து உங்க எல்லாருக்குமே பெயர் இருக்குது. எல்லாருக்கும் பெயர் இருக்குல்ல, எல்லாருக்கும் நாமம் இருக்குது. நீங்க உட்கார்ந்துருக்கிற சேருக்கு கூட பேரு இருக்கு. பார்க்குற ஒண்ணுக்கு கூட பேர் இல்லாது இல்ல. உலகத்துல பேர் இல்லாத ஒண்ணுமே இல்ல. மிருகங்களுக்கு கூட என்ன செய்யுது, பேர் இருக்குது. எங்க ஊர்ல யானைக்கு கூட பேர் இருக்குது. வெறும் யானைன்னு சொல்ல மாட்டோம், 3 யானை இந்த ஒரு ஏரியாவே கலக்கிட்டு இருக்கு. 3 கொம்பான ஒண்ணுக்கும் பேர் வச்சிருக்கோம் நாங்க. ஒண்ணு அரிக்கொம்பன் அப்படின்னா என்னன்னா அரிசியை மட்டும்தான் தீக்கும். அது வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா கிச்சனை உடைக்காம போகாது. கிட்டத்தட்ட எங்க ஏரியாவில் 100கணக்கான வீடு என்ன செஞ்சிருக்கு, உடைச்சிருச்சு. அதனால அது அரிசி மட்டும் தான் தீக்கும். வேற எங்கேயும் பெட்ரூம்க்குலாம் என்ன செய்யாது, போகாது. அது நோக்கம் கிச்சன் மட்டும். அதுக்கு பேரு அரிக்கும்ப. மலையாளத்துல அரினா, தமிழ் அரிசினா, மலையாளத்துல அரி. அதனால அரிக்கும்பன். அதுக்கு இன்னொரு ஆள் இருக்காரு, அதுக்கு பேரு சக்க கும்பல். அப்படின்னா பலாமரத்தை மட்டும்தான் போய் கை. பலாப்பழம் எங்க கிடக்கோ ஒண்ணு விடாது, கொப்பு கொப்பெல்லாம் ஒடிச்சு என்ன செய்யும். அதுக்கு பேரு சக்க கும்பல். இன்னொன்னு வந்து முறிவாள், மொட்டை வாள்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாழு மொட்டையா இருக்கும். 3ஆர் பக்கம் ஒண்ணு கலக்கிட்டு இருக்கு, அதுக்கு பேரு படையப்பா. யானைக்கு கூட எங்க ஊர்ல நினைச்சது பேர் இல்லாத ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே புழு பூச்சி கூட நினைச்சது பேரு இருக்கு, நாமங்கள் இருக்கு. வியாதிக்கு பேர் இருக்கா, இருக்கு. எல்லா வியாதிக்கும் பேர் இருக்கு. பேர் இல்லாத வியாதியே கொரோனா, அதுக்கு பேரு COVID-19. அப்படின்னா என்னன்னா 2019 அதை கண்டுபிடிச்சாங்க. அதனால COVID-19 அதுக்கு பேர் வச்சாங்க. கேன்சர் பேர் இருக்குது. வியாதிகள், எல்லா வியாதிகளுக்கும் என்ன செய்யுது, பேர் இருக்குது. ஜலதோஷத்துக்கு கூட என்ன செய்யுது, பேர் இருக்கு. பேர் இல்லாத ஒண்ணுமே இல்லை பாருங்க. ஜலதோஷம் போது அந்த பேரை கேட்கும் போது பயமெல்லாம் இல்லை, ஈஸியா இருக்கு. அதே இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேரை கேட்கும் போது என்ன செய்யுது, கொஞ்சம் பயம். என்னோட ஒய்ஃபோட தங்கச்சி ஸ்டாஃப் நர்ஸ் வந்தாங்க. அவங்க இப்போ காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க அதே மாதிரி இந்த வார்டில், கேன்சர் வார்டில் தான் அவங்க டியூட்டி இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த லேப் டெஸ்ட் கொடுத்த உடனே அந்த செய்தியை ஜனங்களுக்கு சொல்லணும் பார்த்தீங்களா. அப்போ பெரும்பாலும் அவங்க வேலை பார்த்த அந்த வார்டு, இந்த வார்டு, அப்போ அந்த ரிப்போர்ட்டை போய் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, சொல்லிட்டு நான் ரூமுக்கு கதவை அடைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த பேரை கேட்ட உடனே உருண்டு பெறலுவாங்களாம், கத்தி ஊரே கூட்டிடுவாங்க. ஏன்னா அந்த பெயர்
கேன்சர் அப்படிங்கிற பெயரை கேட்டாலே பயமா இருக்குது. கேன்சர்னு சொன்னாலே அப்படி உங்க பிள்ளைக்கு கேன்சராம், உங்க கணவனுக்கு கேன்சராம், உங்க மனைவிக்கு கேன்சராம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கத்தி கூப்பாடு போட்டு உருளுவாங்க. அந்த காட்சியை பார்க்கவே கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நாமத்தை கேட்கும் போதே பயம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அந்த நாமத்தை விட மேலான ஒரு நாமம் இருக்கிறது. அது இயேசுவின் நாமமா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது கேன்சர் வியாதி மண்டியிடும். இந்த நாமத்துக்கு முன்னாடி எல்லா நாமங்களும் மண்டியிட்டே ஆக வேண்டும். நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். இந்த நாமத்தை நீங்க வாயை திறந்து சொல்லும் போது கேன்சர் நோய்க்கு வாய் இருந்தா சொல்லும், நாங்க பெரிய ஆள் கிடையாது, நாங்க பெரிய ஆள் கிடையாது, நாங்க பெரியவர் கிடையாது, எங்களை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார், இயேசு அவர். அவருடைய நாமத்துக்கு முன்னாடி நாங்க ஒண்ணுமே இல்லை. வாயை திறந்து சொல்லும் போது கேன்சர் ஓடும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது எல்லா நாமங்களும் முழங்கால் படிவிடும். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். அது சொல்லுமா, நாங்க ஆண்டவர் இல்ல, நாங்க மாஸ்டர் கிடையாது, நாங்க பெரிய ஆள் கிடையாது, இயேசுதான் பெரியவர். இந்த நாமத்தை சொல்ற வீட்டுக்குள்ள அது பெரிய ஆளா இருக்க முடியாது. இந்த நாமத்தை உங்க வாயை திறந்து சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகுது. பிரச்சனை நேரத்துல நாமத்தை வாயை திறந்து சொல்லும் போது பிரச்சனைகள் விலகும். இந்த நாமத்தை வாயை திறந்து சொல்லி பாருங்கள். இந்த நாமம் அற்புதமான நாமமா இருக்கிறது. இந்த நாமம் நமக்காய் கொடுக்கப்பட்ட நாமம். இயேசு சொல்றாரு, என் நாமத்தினாலே கேளுங்க, 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 சந்தோஷமாய் பெற்றுக் கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் சொல்லியிருக்கிறார். அந்த நாமம் நமக்காய் கொடுக்கப்பட்ட நாமம், உன்னதமான நாமம், உயர்ந்த நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்க செய்கிற நாமம் இயேசு என்கிற நாமமாக இருக்கிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் என்ன செய்யணும், பயிற்சி பண்ணி பார்க்கணும். பாருங்க, இந்த நாமத்தை உங்க வாழ்க்கையில சொல்லி பார்க்கணும். சின்ன சின்ன வியாதி வரும்போதெல்லாம் இந்த நாமத்தை என்ன செய்யணும், சொல்லணும். வீட்டுல பிரச்சனைகள் வரும்போது இந்த நாமத்தை சொல்லணும். குறைவுகள் வரும்போது இந்த நாமத்தை சொல்லணும். வியாதி நேரத்துல சொல்லணும், பிரச்சனை நேரத்துல சொல்லணும். பாருங்க, சொல்லி பார்க்கணும். பாருங்க, பயிற்சி எடுத்து பாருங்க. இந்த நாமம் எல்லா நாமங்களையும் மேலான நாமமா இருக்குது. இந்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவார்கள். நான் சொல்றது மோசையை குறிச்சது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த நாமத்துடைய ரகசியம் தெரிஞ்சதுனாலதான் தாவீது சொல்றான், கோலியாத்தை பார்த்து எல்லாரும் கோலியாத்து பெரிய ஆளா தெரியலாம் சொல்றான். பாருங்க, நீ பெரிய ஆளா இருக்கலாம், பட்டயம் பெருசா இருக்கலாம், கேடகம் பெருசா இருக்கலாம், நீ உயரமா இருக்கலாம், உன்னுடைய ஈட்டி உயரமா இருக்கலாம், எல்லாம் உயரமா இருக்கலாம். ஆனா நீ ஈட்டியை நம்பி வர்ற, கேடகத்தை நம்பி வர்ற, பட்டயத்தை நம்பி வர்ற, நான் சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்றான். பாருங்க, அந்த நாமத்தை குறித்து ஒரு அறிவு உங்களை வந்துருச்சு. பாருங்க, இந்த நாமத்தை குறித்து அறிவு யாருக்கெல்லாம் வருதோ ஜெயம் உங்களுடையதா இருக்கிறது. இந்த நாமத்தை வாயை திறந்து சொல்லும் போதெல்லாம் கோலியாத்துகள் வீழ்த்தப்படுவார்கள். ஜெயம் உங்களுடையதா இருக்கிறது. இந்த நாமத்தை உயர்த்தும் போதெல்லாம் நீங்க ஜெயம் பெறுவீர்கள். இந்த நாமத்தை உயர்த்த உயர்த்த மோசேயோட கையில் அந்த கோல் உயர்த்தப்படும் போது இஸ்ரவேலர்கள் ஜெயம் பெற்றார்கள். அந்த இயேசுங்கிற நாமத்தை உங்க வாயில சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். பாருங்க, சொல்லி பாருங்கன்னு பாருங்க. அதான் சீசர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. போங்க, போய் என் நாமத்தை பயன்படுத்துங்க. சொல்லி முடிச்சுட்டு ஓடி வர்றாங்க சந்தோஷத்தோட. ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்க சொன்னா பேய்கள்லாம் ஓடுது, பிசாசுகள்லாம் ஓடுது. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்குது. சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சத்துருக்களுடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்வீர்கள். இன்னும் நிறைய உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாமத்தை வாயை திறந்து சொல்லி பாருங்க. இந்த நாமத்துக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லமையும் வைத்து அந்த நாமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம், வாயை திறந்து சொல்லலாம். பாருங்க, இதெல்லாம் சொல்லி பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு இப்படி நாமங்களை சொல்லணும். பக்கத்து ஊர்ல ஒரு 4 மூலையில சென்ட்ரல் பிளேஸ்ல பயங்கரமான ஒரு சம்பவம். அதாவது இந்த கழிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்தாலே பயமா இருக்கும். எலுமிச்சப்பழம் அறுத்து கிடக்குது, 2 பக்கமும் அதில் குங்குமம் தடவி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு 5-6 காயின்லாம் கிடக்குது, ஒரு 1/4 கிலோ மிளகாவும் கிடக்குது. அதில் பழைய துணியெல்லாம் எரிஞ்சு கிடக்குது. ஊரே ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கு. நானும் நடந்து போயிட்டு இருக்கேன். நானும் என்னோட வேலை பார்க்குற ஒருத்தரும் போய்கிட்டு இருக்கும்போது
அவர் என் பக்கத்துல வந்த உடனே அதை பார்த்தோம் தூண்டு துப்பினாரு. நான் நினைச்சேன் ஏதோ பாம்பு வந்துருச்சு ஓட அப்படின்னு. பொடியா என்ன வரும், என்ன சம்பவம், என்ன பார்க்கலாம். நல்ல வேலை மிதிச்சிருந்தா என்ன ஆகும், நல்ல வேலைன்னு அழுத்தி சொன்னாரு. பொருங்க, என்ன சம்பவம், இப்போ இதை மிதிச்சா என்ன ஆகுங்கிறீங்க, என்ன ஆகும், 7 நாளைக்குள்ள காலுகை விளங்காம போயிடும். அப்பா, இது நமக்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் ஃபீல்டா இருக்குது, பரவாயில்ல அப்படின்ட்டு ஷூக்கு போட்டிருந்தா கூட நம்ப மாட்டாங்கன்ட்டு ஷூவெல்லாம் கழட்டிட்டு அது மேல இயேசுவின் நாமத்துல ஏறி குதிச்சேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சர்ப்பங்களை மிதிக்கவும் சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இதை மிதிப்பேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக சொல்லிட்டு டேட்டை எழுதி வைக்க சொன்னேன். விஷயம் தெரியுமா உங்களுக்கு, 6வது நாள் எனக்கும் பயம் வந்துருச்சு. நடந்து போறதுனால இயற்கையிலே கால் வலிக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் பயமெல்லாம் வந்துச்சு. உள்ள பயம் இருந்தாலும் வெளியே காட்டல. வெளியே இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தவில்லை. இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் மிதிப்பேன். எங்க வேணாலும் கூட்டி போக நான் மிதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மிதிப்பேன். வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு விரோதமாக மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது, குறி சொல்லுதலும் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட இயேசுவின் நாமம் இருக்கிறது. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தை நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. சொல்லும் போது அந்த நாமத்துக்கு வாய் இருந்தா அதுங்கிட்டு சொல்லணுமா? எல்லாத்துக்கும் பேரு இருக்கு, அதுக்கு பேர் இருந்தா என்ன செய்யும், அதுவும் சொல்லும், உங்ககிட்ட சொல்லும். உங்க வாயை திறந்து சொல்ல சொல்ல அது உங்க முன்னாடி மண்டியிடும். இதை சொல்லாத வரைக்கும் நீங்க மண்டிடுவீங்க. இந்த நாமத்தை சொல்லாத வரைக்கும் நீங்களும் நானும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மண்டிக்கிட்டு இருக்காங்க. அநேகர் அதை கண்டு பயந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க எழுதி போட்டு இங்க எழுதி போட்டு அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு 7 நாள் பாஸ்டிங், 7 செவ்வாய் 7 வெள்ளி, எத்தனையோ என்னென்னமோ வெள்ளியெல்லாம் போட்டு இன்னைக்கு கிறிஸ்தவம் ஓடிட்டு இருக்கு. எங்கேயும் போக வேண்டாம். இயேசுவின் நாமம் உங்களிடத்தில் இருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை மிதிப்பார்கள், என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமாவார்கள். அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எத்தனை பேர் செஞ்சு பார்க்க போறீங்க? இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க. உங்க வீட்டுல ஆரம்பிங்க, குடும்பத்துல ஆரம்பிங்க. வாயை திறந்தாலே இந்த நாமம் என்ன செய்யணும், வரணும். பாருங்க, ஒண்ணும் முடியலையா, பாட்டு எடுத்து பாடுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அதை சொல்ல சொல்ல அந்த நாமத்தை வாயை திறந்து உச்சரிக்க உச்சரிக்க உங்களுடைய வாழ்க்கையில வீசுகிற புயல்கள் அமைதலாகும். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா சத்துருக்களும் ஓடும். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல குறைவுகள் மாறும். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல சுகம் உண்டாகும். அந்த நாமத்தை அறிக்கை செய்ய உங்களுடைய வாழ்க்கை மாறும். குடும்பத்துல வாரும், பிள்ளையோட வாழ்க்கை மாறும். பிள்ளைகள் சரியில்லையா, வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல ஒழுங்காவானாக, இயேசுவின் நாமத்துல நல்லா படிப்பானாக, இயேசுவின் நாமத்துல திருந்துவானாக, இயேசுவின் நாமத்தினால் இவனை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, பேசுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த நாமம் அற்புதமான நாமம், இலவசமாய் கொடுக்கப்பட்ட நாமம், வல்லமையான நாமம். இந்த நாமத்தை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, பிசாசுக்கு அவனை அவனை பெரியாளா ஆக்கக்கூடாது. அவன் பெரியாளே கிடையாது. வேதம் சொல்லுது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு எதிர்த்து நின்னா ஓடி போவான். சண்டை நின்று போட வேண்டாம், விரட்ட போட வேண்டாம், எதிர்த்து நின்றால் போதும், அவன் ஓடி விடுவான். ஒண்ணு விடுவாங்க. பிசாசு நத்தி. இயேசுவின் நாமத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. எந்த நாமமும் இயேசுவின் முன்னாடி நிக்கவே, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்துக்கு முன்னாடி மண்டியிடும். இயேசுவின் நாமத்துக்கு முன்னாடி முழங்கால்கள் முடங்கும்.
நீங்க எப்ப போனா நீங்க வாயை திறந்து சொல்லும் போது, எப்பெல்லாம் வாயை திறந்து சொல்றீங்களோ அப்பதான் இது நடக்கும். சொல்ல சொல்ல இது நடக்கும். சொல்லி பாருங்கள், உங்க வீடுகள்ல சொல்லி பாருங்கள், சபைகள்ல சொல்லி பாருங்கள். இந்த இயேசுவின் நாமம் அற்புதமான நாமமாய் இருக்கிறது. இந்த இயேசுவின் நாமம் உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட நாமம். புறப்பட்டு போக சொல்றாரு, என் நாமத்தினாலே போங்க, போய் இதெல்லாம் செஞ்சு பாருங்க. சீசர்லாம் வந்து சொல்றாங்க, ஒரு சந்தோஷத்தோட சொல்றாங்க. சொல்லும் போது அவங்க சந்தோஷத்தோட இவருடைய சந்தோஷம், இவருக்குள்ள ஆவியில கனி கூறுகிறார். ஏன்னா அந்த நாமம் என்ன, அந்த நாமத்தினுடைய மரியாதை என்னன்னு விளங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ வார்த்தை சபையில ஜனங்கள் விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் இந்த நாமத்தை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்க வீடுகள்ல இந்த நாமம் தொனிக்கணும், உங்க குடும்பத்துல இந்த நாமம் தொனிக்கணும். இந்த நாமத்துக்கு ஓய்வே கொடுக்காதீங்க. இந்த நாமம் அற்புதமான நாமம். இந்த நாமத்தை குறித்து இன்னும் தொடர்ந்து நம்ம வர நாட்கள்ல பார்க்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஊழியர் ஜெபத்தில் நடத்துவாங்க. எல்லாரும் நினைப்போம். நாமத்தினாலே மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சுகமாவார்கள். எப்பொழுது சுகமாவார்கள்? நீங்க கையை வைக்கும் போதுதான் சுகம் உண்டாகும். ஆமென். வெறும் கையை வைக்க கூடாது, இயேசு நாமத்தினாலே கையை வைக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதிவானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதிவானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான யாவரும் ஜெபித்து நாம் முடிப்போம். காலையில 5 மணிக்கு இதே சத்தியத்தை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பிதாவே, இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை உச்சரிக்கிறோம், வாயினாலே நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவர் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினாலே முழங்கால் எல்லாம் உடங்குகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினாலே சுகம் உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினாலே பாதுகாப்பு உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினாலே விடுதலை உண்டாகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினாலே சரீரத்திலே பலன் ஏற்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமம் இந்த இடத்திலே ஆளுகை செய்வதாக விதமாய் செய்கிறீரற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல கூட்டங்கள் இப்பொழுது முடிவடைகிறது. காலையில 5 மணிக்கு நம்ம ஆரம்பிப்போம். இந்த சபையில கர்மேல் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் சரியாக 9 மணிக்கு நீங்கள் வரலாம். காலையில் 9 மணிக்கு நீங்கள் வந்து எங்களோடு சேர்ந்து வரலாம். 9:45 நான் ஒரு பிரசங்கம்
கொடுப்பேன். என்ன கொடுக்க போகிறேன்னா, உங்க தலையில என்ன எழுதிருக்குது, உங்க தலையில அதுதான் பிரச்சனை பண்ணுவேன். ஒரு 50 நான் ஒரு ½ an hour தான். ஆதியாமத்திலிருந்து ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எடுக்க போறேன். உங்க தலையில தெரியுமா, உங்க தலையில என்ன எழுதிருக்குன்னு நாளை காலையில பார்த்துருக்கோம். என்ன எழுதிருக்குன்னு காலையில பார்த்துருவோம். காலையில் சார் இந்த மருந்து மாத்திரை புஸ்தகங்கள் பாஸ்டர் இருந்து இந்த சபை விசுவாசிகள்